அடியேன் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருப்பியோ நமக. இன்று மார்கழி 24ஆம் நாள். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மணிமாடன் தோன்றும் ஊர், நிதியா நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மர்கள் ஓதும் ஊர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரே வையம் சுமப்பதும் அம்பு. இன்றைய பாசுரத்தில் திருப்பாவையே மங்களாசாசனம் செய்கிறாள் ஆண்டாள் என்கிறார்கள் பெரியோர்கள். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, ஒன்றைச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கடக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இங்கு யாமந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருடிகளே சரணம். நேற்றைய பாசுரத்தில் நடையழகை பிரார்த்தித்தார்கள். நீ நடந்து வர வேண்டும், அதை நாங்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்றார்கள். அவன் நடந்து வருகிறானாம். அப்படி நடந்து வரும்போது அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாளானவள். அவருடைய தகப்பனார் பல்லாண்டு பாடினார் தானே. கருட வாகனத்தில் பெருமாள் பெரிய பிராட்டியோடையும் பூமி பிராட்டியோடும் வந்தபோது உடனே என்ன திருஷ்டி விழுந்துருமோ பகவானுக்கு என்று பல்லாண்டு பாடினார். அவருக்கு பல்லாண்டு, பெரிய பிராட்டிக்கு பல்லாண்டு, கையில் உள்ள சங்கு சக்கரத்துக்கெல்லாம் பல்லாண்டு பாடினார். அதனால் அவளுடைய பெண்ணான இவளும் இவருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடுவது மாதிரி அதை இந்த பாட்டை ஆண்டாள் பண்ணியிருக்கிறாள். இந்த பாட்டின் கடைசி வரியில் இதை ஒவ்வொன்றாக போற்றி போற்றி என்று சொல்லிவிட்டு, அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு போற்றி நன்றாக இருக்க வேண்டும் உன் திருவடிகள் என்று சொல்லிவிட்டு, கடைசியில் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் என்கிறாள். இங்கேயாமந்தோம், அதாவது பறை கொள்வான் அப்படின்னா என்னுடைய சேவகம், என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு பறையை கொடுப்பான். பறை என்பது ஒரு வாத்தியம், நோம்புக்கு வேணுங்கிறதால் கேட்குற மாதிரி பறை வேணுங்கிறான். ஸோ பறை என்ற வாத்தியத்தை கொடுப்பான், அவன் ஏற்றுப்பான் என்று சொல்கிறாள். பறை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் மோட்சம், வீடு என்று சொல்வார்கள். அது மாதிரி நோன்புக்கு பறை அடித்து எல்லோரையும் கூப்பிடணும். பறையை வைத்து கொண்டு நோன்புக்கு அதை தெரிவிக்கணும். பறை அடிக்கிறதுனா விஷயத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் அது. அதுபோல் ஆண்டாளும் இங்கே பறை கொள்வான் என்று சொல்கிறாள் இல்லையா. அந்த பறை என்பது அந்த வீடு சொல்கிறேன் இல்லையா, அந்த வீட்டுக்கு எப்படி நாம் போகணும், அதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்காக பறை வேணும், பறையை கொள்வான் என்று கேட்குறாளாம். ஸோ பறை வேணும்னு கேட்குறாளாம். எப்படி உன்னை அடையணும், மோட்சத்தை நாங்கள் எப்படி பெற முடியும் என்று எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு பறை கொட்டுறாளாம். அப்படின்னு பறை கொட்டினா நான் முன்னாடியே சொல்கிறாளாம். அவள் அந்த மாதிரி முன்னாடி சொல்கிறாளாம் எல்லார்கிட்டையும். அப்படி நம்ம மோட்சம் வேணும்னா பகவானை நம்ம ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு சரணாகதி பண்ணி பகவானை அடைய முடியும். நேராக பகவானை அடைய முடியாது, ஒரு ஆச்சாரியனை கொண்டு தான் அடைய முடியும். அவ்வாறு நிறைய ஆச்சாரியர்கள் இருக்கார்கள். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ரகசியத்திரைய சாரங்கள்லாம் சொல்லி நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய கடமைகளெல்லாம் பின்பற்ற வேண்டும், கைங்கரியங்களை எப்படி நித்திய கைங்கரியம் நிமித்த காரியங்களாக இருக்குது அதெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு ஆச்சாரியன் மூலமாக தான் நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி ஆச்சாரியனை நிறைய ஆச்சாரியர்களை ராமானுஜர் அவர்கள் நியமித்திருக்கார். அதாவது 74 சிம்மாசனாதிபதிகள்னு 74 பேரை ராமானுஜர் அவர் நியமித்திருக்கார். 74 மடம் பண்ணி அது அவர் ஆச்சாரியர்களாக 74 பேரை அவர் நியமித்திருக்கார். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எம்பெருமானார் மீது அரங்கன் அருள் வெள்ளம் ஆறாக பெருகி பாய்ந்து தேங்கி கிடந்தது. அதை கண்ட எம்பெருமானார் அந்த அமுதம் எல்லோருக்கும் கிடைத்திட வேண்டினார். சிவன் நாதமுனிகள் அவதரித்த ஊரான வீரநாராயணபுரத்தில் உள்ள பெரியதொரு ஏரி அவர் கண்களில் பட்டது. அதில் உள்ள 74 மடைகள் மூலம் தண்ணீர் பாய்ந்து பரந்த நிலமெங்கும் பயிர்கள் செழித்து வளர்வதை கண்டார். அதுபோல தானும் 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் மக்களிடத்தில் ஞானம், அனுஷ்டானம், பக்தி, வைராக்கியம், பிரீத்தி, கைங்கரியம் என்ற பயிர்களை வளர்த்திட சங்கல்பம் செய்தாராம். எம்பெருமானார் தர்சனத்திலே ஆசை உடையோர்களுக்கெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து அவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக்கி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதே அவர்களுக்கு அவர் இட்ட பணி. அந்த 74 சிம்மாசனாதிபதிகள் விவரம் அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 74 பேர் இருக்கா, அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எம்பெருமானார் தரிசனம்ங்கிறது விசிஷ்டாத்வைதம்னு சொல்லுவாள்.
விசிஷ்ட அத்வைதம். அத்வைதம் பகவான் வேறு நம்ம வேறேங்கிறோம். ஆனால் வந்து ஜீவாத்மாக்குள்ளேயே பகவான் இருக்கிறான். அந்த பகவான் தான் ஜீவாத்மாவை தாங்குகிறான், போஷிக்கிறான், நியமிக்கிறான் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் பகவானும் ஜீவாத்மாக்குள்ளே இருந்தால் கூட 2 பேரும் ஒன்றுனா கூட இது உண்டு, வேறுபாடு உண்டு. அவர்கள் செய்யும் காரியங்களில் வேறுபாடு உண்டு. பகவானால் படைக்க முடியும், ஜீவாத்மாவில் அதெல்லாம் பண்ண முடியாது. பகவான் அகடகபிதா சாமர்த்தியம்னு எத்தனையோ லீலைகள்லாம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் ஜீவாத்மாவால் பண்ண முடியாது. எல்லாராலையும் பண்ண முடியாத காரியங்கள்லாம் அவன் செய்வான், மாயன். அதுதான் இந்த விசிஷ்டாத்வைதம்ங்கிறது நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஸோ அதை தான் சொல்கிறேன். அந்த தர்ஷனத்தில் ஆசை உள்ளவர்கள் தான் எல்லோரும் இந்த ஆச்சாரியர்களை அடைந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி அந்த ரகசிய திரையங்கள் அதனுடைய அர்த்தங்கள்லாம் கேட்க வேண்டும் என்கிறார். அப்படி அவர் 74 பேரை நியமித்திருக்கிறார். அதில் சொட்டை நம்பி அப்படின்னு ஒருவர். அவர் வந்து ஆளவந்தாருடைய குமாரர். தை மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் கூரத்தாழ்வானுடைய சிஷ்யர். இவர் ஒரு சமயம் திருக்கோட்டியூர் நம்பியிடம் கடுமையாக பேசி நடந்து கொண்டார். அதனால் அவர் இவரை நீ இங்கே இருக்காதே போ என்று சொல்லிவிட்டாராம். அதாவது திருக்கோஷ்டி நம்பி இந்த சொட்டை நம்பியார். இவர் தலைநகர் சென்று அரசாங்க உத்தியோகம் பார்த்தார். கடைசி காலத்தில் இவருடைய ஈடுபாட்டை சோதிக்க ஒரு வைஷ்ணவர் இவரிடம் தற்சமயம் தேவரீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டாராம். அதற்கு இவர் சொன்ன பதிலானது, ஆளவந்தார் சம்பந்தத்தால் எனக்கு பரமபத பிராப்தி உண்டு. ஏன்னா ஆளவந்தாருடைய திருக்குமாரர் தானே இவர். அதனால் அவர் சொல்கிறார், அங்கு ஸ்ரீ வைகுண்டநாதன் திருமுகம் நம்பெருமாள் திருமுகம் போல் குழந்திராவிட்டால் பரமபதத்தில் அண்டச்சுவரை முறித்து கொண்டு இங்கே வந்து விடுவேன். ஆனால் பரமபதம் போனவர்கள் திரும்பி வர முடியாதே என்பது தான்கிறார். அதாவது வைகுண்டநாதன்னா அங்கே வந்து அமர்ந்த கோலம், ஒரு காலை தொங்க விட்டு கொண்டு வலது காலை மடித்து கொண்டு பெரிய பிராட்டி, சில பூமி பிராட்டி, நீலா பிராட்டி அவர்களோடெல்லாம் நித்தியசூரிகளெல்லாம் அவர் இருப்பாருங்க வைகுண்டநாதம் ஆதிசேஷன் இதில். ஆனால் இங்கே வந்து ரங்கநாதர் ஆதிசேஷனில் இது பண்ணி படுத்துட்டு அர்ச்சாவதாரத்தில் எல்லோரையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் இல்லையா. அதனால் இவருக்கு அர்ச்சாவதாரத்து மேலே தான் அவருக்கு வந்து ஆசை. அதனால் சொல்கிறார், பரமபதம் போனால் அங்கே பார்த்தா வைகுண்டநாதன் வேறு மாதிரி இருப்பார், ரங்கநாதன் மாதிரி இருக்க மாட்டார். அதனால் இந்த வைகுந்தத்தை நான் உடைத்து கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்கிறாராம். அதனால் வர முடியாது இல்லையா. ஸோ திருவாய்மொழி 4வது 10 5வது திருவாய்மொழி 7வது பாசுரத்தில் தனக்கு இன்றி நின்றானே என்ற சொல் தொடருக்கு ஒரு வித்தியாசமான விளக்கம் சொல்லி எல்லோரையும் ஏக்க வைத்தாராம். அதாவது ஆத்மானம் மானுஷம் மன்யே என்று சொன்ன ராமபிரானிக்கே இந்த பெருமை சேரும் என்றாராம். இவருடைய குமாரர் எண்ணாச்சாருடைய குமாரர் பிள்ளையப்பன். அடுத்தது புண்டரீகர், அவரை பார்க்கலாம். 2வது சிம்மாசனர்கள் ஒருத்தர். இவர் பெரிய நம்பிகளுடைய குமாரர், அத்துடாயின் சகோதரர். இவர் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தவர். ராமானுஜருடைய சிஷ்யர். இவர் ஒரு சமயம் சேரக்கூடாத சகவாசத்தினால் போகக்கூடாத இடத்திற்கு போய்விட்டார். உடையவர் இவரை தேடி கண்டுபிடித்து திருத்தி பணி கொண்டாராம். இப்படி வந்து எம்பார் வந்து அந்த சிவபத்வா போய் அப்புறம் மாறி வந்தாரோ அதே மாதிரி இவரும் எங்கேயோ போனதில் அது உடையவருடைய பணியே அப்படி தான். எப்படியாவது எல்லோரையும் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு கொண்டு வரணும், திருத்தி பணி கொள்வார். தப்பாக போயிட்டா கூட அதை வந்து போயிட்டான் போ அப்படின்னு விடுறது கிடையாது. அவளை வந்து நல்வழிப்படுத்தி தன்னுடைய ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு கொண்டு வருவார். வந்து பெரிய விஷயம். அது ராமானுஜருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது தெற்காழ்வான்னு ஒருத்தர். இவர் திருக்கோட்டியூர் நம்பியினுடைய குமாரர். இவர் ஆடி திருவோணத்தில் அவதரித்தவர். காஷ்யப கோத்திரம், தேவிகி பிராட்டியின் சகோதரர். இவருடைய பேரன் தெற்காழ்வான், பட்டருடைய சிஸ்டர். இந்த பேரன் பற்றி ஒரு சிறு குறிப்பு உண்டு. இவருடைய பேரன் தெற்காழ்வான் பட்டருடைய சிஷ்யராம். இந்த யார் திருக்கோட்டி நம்பியுடைய குமாரர் இவர், அவருடைய பேரன். இந்த பேரன் பற்றி ஒரு சிறு குறிப்பான். திருக்கோட்டூரில் கோளரி ஆழ்வான் என்று ஒருவர் இவருடைய நண்பர், ஆசார சீலர். தெற்காழ்வானுக்கு அவ்வளவு ஆசாரம் கிடையாதாம். ஒரு புண்ணிய தினத்தன்று தெற்காழ்வான் குளிக்காமல் இருந்தாராம். இதை பார்த்த கோளரி ஆழ்வான் இவரை பார்த்து, இன்றாவது குளித்து பாபத்தை போக்கிக் கொள்ளக்கூடாதா என்று சொன்னாராம். அதற்கு இந்த தெற்காழ்வான், நம்முடைய பாபங்கள் குளிப்பதனால் போய்விடாது, சிங்கப்பிரானின் சக்கராயுதத்தால் மட்டுமே நம் பாபம் தொலையும் என்று பதில் சொன்னாராம். ஒரே திருக்கோட்டூரில் எழுந்திருந்த பொழுது இதை கேட்ட பட்டர் தெற்காழ்வானின் ஞானத்தையும் நம்பிக்கையும் பாராட்டினார். அதாவது நமக்கு வந்து மன தூய்மை வேணும், மனத்தில் ஞானம் இருக்கணும். அதுதான் அவருக்கு இருக்க. சிங்கப்பிரானின் பெருமாளுடைய சக்கராயுதத்தால் தான் நம்மளுடைய பாவங்கள் தொலையும் அப்படிங்கிறார். அதாவது பெருமாள் வந்து சங்கல்பிக்கணும், சங்கல்பித்து கொண்டால் நமக்கு நல்ல பக்தி யோகம் அந்த யோகம் எல்லாம் வந்து பெருமாளை நம்ம சரணடைஞ்சிருவோம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் பெருமாள் வந்து சங்கல்பிக்கணும், அதுதான் இவர் சொல்கிறார். ஸோ சிங்கப்பிரானின் சக்கராயுதம் தால் மட்டும்தான்
நம்மளுடைய பாவம் போகுங்கிறார். அடுத்தது சுந்தர தோளுடையான் ஒருவர். இவர் திருமாலை ஆண்டாருடைய குமாரர். இவருக்கு பெரியாண்டான் என்று மற்றொரு திருநாமம் உண்டு. காஷ்யப கோத்திரம். இவர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். திருமாலின் சோலை அழகர் சன்னதியில் புரோகிதராக இருந்தார். இவருடைய மூதாதையர்களில் ஒருவர் கண்ணுக்கினியான் திருமாலின் சோலை அழகரை ஒரு சமயம் ஆபத்திலிருந்து காப்பாற்றினாராம். அதனால் இந்த வம்சத்திற்கு ஆண்டான் என்ற பட்ட பெயரும் உண்டு. இவருடைய வம்சத்தில் யாமனாச்சாரியார் என்ற மகாவித்வான் வாதிகேசிரிஜியரின் சிஷ்யராக இருந்தார். யோக சாஸ்திரத்தில் மேதாவியாக இருந்தாலும் இந்த சுந்தர தோளுடையான்கிறவர். அடுத்தது பிள்ளை திருமலை நம்பி. இவர் பெரிய திருமலை நம்பியோட குமாரர். பெரிய திருமலை நம்பி நம்ம இதில் பார்த்தோம், எங்கே இருந்தார்னா திருமலையில் இருந்தார். அவருடைய குமாரர். வைகாசி விசாகத்தில் அவதரித்தவர். இவருக்கு ராமானுஜன் என்ற சகோதரர் உண்டு. இவருடைய சகோதரியின் கணவர் அருளாள பெருமாள் எம்பெருமானாரின் குமாரர் ஸ்ரீ அலங்கார வேங்கடவர் என்ற 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர். அதாவது இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார்ங்கிறவர் தான் அவர் என்னவாக இருந்தார், ஒரு விவாதம் பண்ணி அருளாள பெருமாள் எம்பெருமானான்னு ராமானுஜருடைய திருவடியை பற்றினார். அவர் இவர் வேதத்தில் பெரிய வேதாந்தியாக இருந்தார் மேலக்கோட்டையில். ஸோ அவருடைய குமாரராம் அலங்கார வேங்கடவர் என்பது. அவருடைய மருமகன் புகழ்பெற்ற விஞ்சுமூத் நாதாச்சாரியார் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நடுவில் ஆழ்வான் ஒருத்தர் இருக்கார். இவர் கண்ணபிரான் குலமாகிய யதுவம்ச புரோகிதர். அவருடைய கர்கர்னு சொல்லுவாங்க, கர்க முனின்னு கூட கேள்விப்பட்டிருப்பேன். அந்த வம்சத்தை சேர்ந்தவர். திருநாராயணபுரத்தில் உடையவர் இருந்த காலத்தில் இவர் அவர் கூடவே இருந்தாராம். ஸ்ரீபாஷ்யம் சாதித்த காலத்தில் வங்கிபுரத்து ஆட்சியும் சொட்டை அம்மாளும் ஸ்ரீபாஷ்யம் கேட்டு இது அற்புதமாக இருந்தது என்று சொன்னார்கள். அவர்களிடம் இவர் எம்பெருமானார் திருவள்ளியே தஞ்சம் என்று இருங்கோள் என்று அருளி செய்தாராம். மணவாள மாமனின் அஷ்டதி கஜங்களில் ஒருவரான பரவஸ்து பட்டபிரான்ஜியர் இவர் வம்சத்தில் தோன்றியவர். அதாவது நடுவிலாழ்வான் வம்சத்தில் தோன்றியவராம். எம்பெருமானாருடைய சரமதசையில் இவர் திருவரங்கம் எழுந்தினார். சரமதசைனா அந்திம திசையில். எம்பெருமானார் தன்னை ஆசிரித்த மாருதி ஆண்டான், மாரொன்றில்லா மாருதி சிறியாண்டான், அரணபுரத்தாழ்வான், ஆசூரி பெருமாள், முனிப்பெருமாள், அம்மங்கி பெருமாள் முதலானோரை இவரை ஆசிரிக்க செய்தார். இவர்கள் அனைவரும் 74 சிம்மாசனாதிகளாக உடையவரால் நியமிக்கப்பட்டவர்கள் ஆவார்கள். இவருடைய வம்ச பரம்பரை நடுவில் ஆழ்வான், வைத்தமானதி, அழகிய வளவாடர், வரதாச்சாரியார், வெங்கடத்துறைவார், சடகோபாச்சாரியார், போரேற்று நாயனார், கோவிந்தாச்சாரியார், கிருஷ்ணமாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், கோவிந்த தாசரப்பர் என்ற பரவஸ்து பட்டபிரான் ஜீயராகும். அதாவது வம்சத்து பேரே இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட பரவஸ்து பட்டபிரான் ஜீயராகும். கோமடத்தாழ்வான் ஒருத்தரை பார்த்துடலாம். கோமடத்து பிள்ளான் என்று இவரால் அழைக்கப்படுவர். இவருடைய சிஸ்டர் காக்கை பாடியாச்சான் பிள்ளையா. இவரிடம் 3 முறை சீபாஷ்யம் வாசித்தார். இவருடைய வம்சத்தில் பிறந்தவர் தான் மணவாள மாமணிகள். கோமடத்தினுடைய வந்தவர் தான் மணவாள மாமணிகள். மணவாள மாமனின் தகப்பனார் திகழக் கிடந்தார் திருநாவீருடைய தாசரன்னர். மணவாள மாமணிகளில் பூர்வாசிரமம் பேரரான ஜீயர் நாயனார் கோவில் கந்தாடை அண்ணனின் அஷ்டதி கஜங்களில் ஒருவர். ஸோ இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் வைபவம் ஆச்சாரியவாள்லாம் இருந்து தான் இப்போ மடங்கள்லாம் பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் வைஷ்ணவர்களுக்கு பண்ணி நிறையா இந்த மாதிரி இருக்கா. இவாள்லாம் தான் இவள் வழியில் வந்தவா. இவாளில் தான் எம்பெருமானாரால் நியமிக்கப்பட்டவர். இவர் வழியில் வம்சங்களில் நிறைய 74 மடங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவா அங்கங்கே ஃபாலோ பண்ணி பஞ்சசம்ஸ்காரம் பெற்று ரகசிய சாரங்கள்லாம் தெரிஞ்சு கொண்டு ரகசிய மந்திரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு பெருமானின் பகவானின் திருவடிகளே தஞ்சம் என்று இருந்து பூட்சத்தை அடையலாம். ஸோ இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் திருவடிகள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நாளைக்கு வேறொரு ஆச்சாரியுடைய வைபவத்தை நாம் பார்க்கலாம். நிறையா ஆச்சாரியர்கள் இருக்கா, நிறைய பேர் இருக்குது. இதிலே 74 பேர்லேயே இன்னும் சில பேர்லாம் கொஞ்சம் அவளுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் கொஞ்சம் பிரஸ்தாபமாக இருக்கும். அதெல்லாம் இன்னொரு நாள் எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ சொல்லலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமஸ்காரம்.